அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா லஅல்லக்கும் தாகிரூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் யாவும் இறைவேதத்தின் திருவசனங்களாக இருக்கின்றன. நாம் தான் அதை இறக்கி அருளிருக்கிறோம். தெளிவான அரபியிலே அந்த குர்ஆனை இறக்கி அருளிருக்கிறோம். நீங்கள் அதை சிந்தித்து பார்ப்பதற்காக, அதிலே உள்ள படிப்பினை பெறுவதற்காக இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுஃபினுடைய முதல் வசனத்திலே குறிப்பிடுகிறான். 12ஆம் பாகம், அதே போன்று 12ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரால் சூட்டப்பட்டிருக்கிற சூராவுடைய முதல் வசனத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பே 11ஆம் அத்தியாயமாக சூரா ஹூத் இடம்பெற்றது. 7 நபிமார்களுடைய வரலாறுகள், அந்த வரலாறுகள் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள் எடுத்துவதப்பட்டன. சூரா யூசுப் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு வரலாறை பதிவு செய்திருக்கிறான். ஏனைய இறை தூதர்களுடைய வரலாறுகளை ஒரே சமயத்தில் முழுமையாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யவில்லை. மாறாக அவருடைய வரலாற்றினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் குர்ஆனிலே ஆங்காங்கே எடுத்துரைக்கிறான். அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்தந்த இடத்துல படிப்பினைகளை எடுத்துரைத்திருக்கிறான். குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாறும் ஒரே சூறாவிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. அதே போன்றுதான் அஸ்ஹாபு அல் கஹ்ஃப், குகை தோழர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்களுடைய முழு வரலாறும் குர்ஆனிலே ஒரே இடத்திலே சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே பார்க்கிற போது யூசுப் நபி அவருடைய வரலாறும் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வரலாறும் தான் ஒரே சமயத்திலே முழுமையாக எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை நாம் குர்ஆனிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக அற்புதமான ஒரு வரலாறு. அவருடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்கப் பெறுகின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவருடைய அந்த வாழ்க்கை சக்கரத்திலே பல கட்டங்களை கடந்து போயிருக்கிறார்கள். அடிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள், இளவரசராக வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு சிறை கைதியாக வாழ்ந்திருக்கிறார்கள், அதே போன்று கற்புக்கரசராக வாழ்ந்திருக்கிறார்கள், கற்பு நெறிமிக்கவராக வாழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்தினரோடு அனுசரணையாக இருந்திருக்கிறார்கள், குடும்ப மேம்பாட்டுக்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள், ஒரு சிறந்த கனவுலக மேதை, கனவுக்கு அழகான பலன்கள் சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இப்படி பல பாத்திரங்களோடு அவர்கள் இந்த சூரா யூசுஃபிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக மன்னிக்கின்ற மனப்பான்மை உடையவராக திகழ்ந்திருக்கிறார். தங்களுடைய அன்பு சகோதரர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்களை சங்கடப்படுத்திய போது கடைசியாக தங்களுடைய அன்பு சகோதரர்களை மன்னித்து விட்டார்கள். பழி வாங்கவில்லை, மன்னித்து விட்டார்கள். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பல்வேறுபட்ட படிப்பினைகள் நமக்கு கிடைக்க பெறுகிற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுஃபை முழுமையாக நமக்கு பதிவு செய்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாமானிய இறை தூதர் கிடையாது. அபுல் அன்பியா என்று கூறப்படுகிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலிலே உள்ளவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அன்பு புதல்வர் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் என்றும் அவர்களுக்கு சொல்வார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திகழ்கிறார்கள். மட்டுமல்லாமல் நபி இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு புதல்வராக, அருமந்த புதல்வராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்கிறார்கள். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
அருமை மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய புதல்வராக இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரராக திகழ்கிறார்கள் பார்க்கிறோம். இப்படி ஒரு உயர்ந்த ஃபேமிலியிலே பிறந்தவர்கள் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் இப்போது அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய வரலாற்றை தொடங்குவதற்கு முன்னாலே நாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கைக்கும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் பல்வேறுபட்ட ஒற்றுமைகள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் குர்ஆனிலே அவருடைய வரலாறு நீண்ட முறையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒற்றுமை என்னவென்று கேட்டால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்கிற அந்த குர்ஆனுடைய வேதம் முதலில் எப்படி இறங்கியது என்றால் கனவு மூலமாகத்தான் இறங்கியது. ருயா சாலிஹா என்று சொல்வார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிய கனவுகள் உண்டாகும், காண்பார்கள். அந்த இனிய கனவுகள் வஹியாக மாறிவிடும். மறுநாள் காலையில் காலை கதிர் போன்று தெல்ல தெளிவான முறையில் அது அப்படியே நடந்துவிடும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்திலே துவக்கத்திலே அவர்களுக்கு எப்படி வஹி அறிவிக்கப்பட்டது என்பதை எடுத்துரைக்கும் போது இப்படி சொல்கிறார்கள். இரவு நேரத்தில் அழகிய ரூயா சாலிஹாவை காண்பார்கள். மறுநாள் காலையில் மிஸ்ல ஃபலக்கு சுபா என்று அரபியிலே நாம் பார்க்கிறோம், ஹதீஸிலே பார்க்கிறோம். காலை கதிர் எப்படி வெட்ட வெளிச்சமாக தெல்ல தெளிவாக தெரிகிறதோ அதே போன்று அந்த கனவு அப்படியே அப்பட்டமாக நடைபெற்றுவிடும். அது வஹியினுடைய வெளிப்பாடு என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமும் அப்படித்தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் துவக்கம் அவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவுடைய பலனை அறிந்தார்கள் அவருடைய அன்பு தந்தை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இதை யாரிடத்திலும் எடுத்து சொல்லாதீர்கள். உங்களுடைய கனவு மூலமாக எதிர்காலத்திலே நீங்கள் ஒரு இறை தூதராக மேம்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சகோதரரிடத்தில் எடுத்து சொன்னீர்கள் என்றால் அதன் காரணமாக காழ்ப்புணர்ச்சி உண்டாகும் என்று எச்சரித்ததை நாம் சூரா யூசுஃபினுடைய தொடக்கத்திலேயே பார்க்க போகிறோம். ஆக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிலே கனவின் வாயிலாக எப்படி சில அறிவிப்புகள் வெளிப்பட்டனவோ அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. இது முதல் ஒற்றுமை அருமை சகோதரர்களே. அதே போன்றுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டார்கள் என்றால் அது கொஞ்சம் நெஞ்சமல்ல, பெரிய அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டார்கள். இதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஞ்சித்தவர்கள், அவர்களை துன்புறுத்தியவர்கள், அளவில்லாத அந்த துன்பங்களை தந்தவர்கள் அவருடைய சொந்தக்காரர்கள் தான், உற்றார் உறவினர்கள் தான், மக்கா குறைஷிகள் தான். அவர்கள் மூலமாக அளவில்லாத துன்பங்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள். அதற்கு பின்புதான் அன்பான பெருமக்களை பொறுமை காத்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுமையினுடைய பலாபலன்களை கண்டு கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் அப்படியே சகித்து கொண்டார்கள். எம் பெருமானாரை போன்றே சகித்து கொண்டார்கள். இதன் காரணமாக அவருடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. இரண்டாவது ஒற்றுமை. மூன்றாவது ஒற்றுமை, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதையாக பிறந்தார்கள். தாயின் கருவறையில் இருக்கிற போதே தந்தையை இழந்தவர்கள். அதற்கு பின்பு பிள்ளையை பெற்றதற்கு பின்னால் தாயை வெகு சீக்கிரம் இழந்து விட்டார்கள். தாயில்லா பிள்ளையாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அபு தாலிபுடைய அப்துல் முத்தலிபுடைய வளர்ப்புக்கு வந்தார்கள். பின்பு அபு தாலிப், இப்படி ஒவ்வொருவராக இறந்து போய் ஒரு அனாதையாக அவர்கள் வளர்ந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றும் இதை ஒட்டி தழுவியிருப்பதை நாம் பார்க்கிறோம். தந்தை இருந்தும் தாய் இருந்தும் அவர்கள் ஒரு அனாதையை போன்று ஆனார்கள். ஆனால் உயிரோடு இருந்தார்கள். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை தாயின் கருவறையில் இருக்கிற போதே இறந்து விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு தந்தை இருந்தார்கள், இருந்தும் அனாதை ஆனார்கள். எப்படி? தந்தையிடமிருந்து அவர்களை பிரித்து சென்று கிணற்றிலே கொண்டு போய் தள்ளினார்கள். அவருடைய அன்பு சகோதரர்கள் ஒரு பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, பின்பு அவருடைய வளர்ப்பெல்லாம் பார்க்கிறோம். ஒரு அனாதையினுடைய ஒரு வளர்ப்பை போன்ற
ஒரு அடிமையினுடைய வளர்ப்பை போன்றே இருந்து பின்னால் அவர்கள் உயர்கிறார்கள். இந்த வகையிலையும் அருமை சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையோடு ஒத்துப்போகிறது. இப்படி பல விஷயங்கள். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்தார்கள். அது போன்ற பொறுமை யூசுப் நபிக்கு. அதற்கு உதாரணம் என்னவென்று கேட்டால், மக்கா குறைஷியில் அவ்வளவு தூரம் துன்புறுத்தினார்களா இல்லையா? மக்கா வெற்றி பெற்றதா இல்லையா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்கா வெற்றி பெற்றதற்கு பின்னாலே புனித காபா அருகிலே பணிவோடு கனிவோடு நிற்கிறார்கள். குறைஷி தலைவர்கள், குறைஷி குல பெருமக்களுக்கெல்லாம் ஒரு அச்சம், பயம். நாம் எவ்வளவோ துன்புறுத்தினோம், முகமதை கொல்லுவதற்கே முயற்சி பண்ணினோம். அதன் காரணமாகத்தான் அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றார்கள். என்ன செய்ய போகிறார்களோ, ஏது செய்ய போகிறார்களோ, இதற்கு பழி வாங்குவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்வாக்கு என்னவென்று கேட்டால், அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரர் யூசுப் சொன்னதையே நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார்கள். யூசுஃபோடு தங்களை ஒப்பிடுகிறார்கள். என் அன்பு சகோதரர் யூசுப் தம்முடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார், லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், உங்களை நான் மன்னித்து விட்டேன், உங்களை நான் பழி வாங்கப் போவது கிடையாது என்று அவர்களை வஞ்சித்து அந்த சகோதரர்களை பார்த்து சொல்லியது போன்று நானும் சொல்கிறேன், நான் உங்களை எந்த வகையிலுமே பழி வாங்கப் போவது கிடையாது என்று சொன்னது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, அடுத்து ஒரு ஹுனைன் புனித போர் நடைபெற்றது. அந்த புனித போரிலே நிறைய கனிமத்து பொருள்கள், அந்த யுத்த செல்வங்கள் கிடைத்தன. அந்த யுத்த செல்வங்களிலே யாரெல்லாம் பெருமானாரை துன்புறுத்தினார்களோ, இம்சித்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த யுத்த பொருள்களை தானமாக தந்தார்கள், பகிர்ந்து தந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துன்புறுத்தல், அதன் காரணமாக அவர்கள் தம்முடைய தாய் நாட்டை விட்டும் புலம்பெயர்ந்து எகிப்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை உண்டானது. அது போன்ற ஒரு நிலை தான் என் பெருமானாருக்கு. மக்கா மக்களுடைய துன்புறுத்தல் பொறுக்காமல் அவர்கள் மதீனாவை நோக்கி புலம்பெயர வேண்டிய, ஹிஜரத் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது போன்றே என் பெருமானாருக்கும் ஏற்பட்டது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு அறிமுகம். அன்பு சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியாக வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பு தந்தை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 மனைவிமார்கள். முதல் மனைவிக்கு 6 புத்திரர்கள், அடுத்து 2ஆம் மனைவிக்கு 2 புத்திரர்கள், 3ஆம் மனைவிக்கு 2 புத்திரர்கள், மொத்தம் 10 பேர். 4ஆம் மனைவி தான் அன்னை ராஹில் அலைஹிஸ்ஸலாம். அன்னை ராஹில் நாம் மனமேடையில் ஓதுகிறோமா இல்லையா? அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா என்று சொல்லி, கமா அல்லப்த பைன சையிதனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சையிதத்தனா ராஹில். அதில் தாஜு ஷரீஃப் எஸ்ஆர் சம்சுதாஸ் அவர்கள் அந்த வார்த்தை மிக அழகாக சொல்வார்கள். சையிதனா யாக்கூப், சையிதத்தனா ராஹில் என்று ஓதுவார்களவா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பு மனைவி ராஹில் அலைஹிஸ்ஸலாம். இந்த ராஹில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் யூசுப் நபியும் புன்யாமீனும் கூட பிறந்தவர், 2 புத்திரர்கள். எனவே இந்த 2 புத்திரர்களுக்கு தான் என்ன துன்பம் ஏற்படுகிறது? அந்த முதலாவது மனைவிமார்கள் மூலமாக பிறந்த ஏனைய 10 புத்திரர்கள் மூலமாக, 10 மகன்கள் மூலமாக அந்த துன்பம் ஏற்பட்டது. இதெல்லாம் அன்பு சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது போன்ற இன்னும் யூசுப் நபியை பற்றி சில சிறப்புகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே நாம் பார்ப்போம், படிப்போம். அதன் மூலமாக கிடைக்கிற நன்மைகளை நாம் பெறுவோம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.